கடுமையான நிர்வாக சீர்கேடு. இன்று காலையில கூட ஜிஹெச்ல ஒரு ஸ்கூல் கேர்ள் இறந்திருக்கு. பள்ளி கல்வித்துறையில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு கூட்டம் நடத்துறாங்க, தங்களுக்கு தாங்களே பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், அங்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கடுமையான குறைபாடுகள், இவற்றையெல்லாம் மறைக்கிறதுக்காக நல்ல பெரிய ஹால், ஏசி ஹால் எடுத்து சினிமாக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா போட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி அதிகமாயிட்டே வர்றத அரசாங்கமே ஒத்துக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதுவும் மாநில அரசை ஒப்புக்கொள்கிறது. இன்று தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிக அளவில் அதிகரித்திருக்கிறது. இந்த கோபத்தை எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து திசை திருப்பறதுக்காக வழக்கம் போல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு, தமிழர்களை வஞ்சிக்கிறாரு. வேஷ்டி கட்டிட்டா போதுமா, திருக்குறள் சொல்லிட்டா போதுமா? முதலமைச்சர் அவர்களே, நாங்களும் கேட்கிறோம், நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெல்டா மக்கள் விவசாயிகளை ஏமாத்துறீங்களோ, அதே போல கோயம்புத்தூருக்கு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம், 200 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்க. 200 கோடி ரூபாய் நானும் 4 வருஷமா அசம்பிளியில பேசிட்டு இருக்கேங்க. நான் எப்ப எந்திரிச்சு கோயம்புத்தூருக்கு ரோடு மோசமா இருக்குன்னு சொன்னாலும் உடனே எந்திரிச்சு 200 கோடிம்பாங்க. அந்த 200 கோடியை 200 தடவை சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல ரோடுங்கள்லாம் உருப்படியா இருக்குங்களா? நைட்டு நேரத்துல 2 வீலர்ல போறவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒண்ணு தெருவில தெரிய மாட்டேங்குது, இல்லைன்னா குண்டு குழியுமா இருக்கு ரோடு. இதுதான் இவங்க 200 கோடிய இத்தனை வருஷமா போட்டு இருக்கிற ரோடா? இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றச்சாட்டம் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். அதனால் நிர்வாக சீர்கேடுகள், மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க ரைடு வந்தா டெல்லிக்கு போறாங்கன்னு கேட்கிறாங்களே, டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் உங்களோட முதலமைச்சர் எதுக்கு இங்க டெல்லிக்கு போனாரு? உங்களோட மினிஸ்டர்ஸ் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்ற பத்திரிகை கொடுக்கறாங்க. உங்களுடைய பதில் என்ன? இதுதான் நீங்க ஊழல் இல்லாம நேர்மையா அரசாங்கத்தை நடத்துற விதமா? உங்களுடைய அத்தனை அமைச்சர்கள் மீது இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. கோர்ட்டு சொல்லுது, கோர்ட்டு விசாரணை. அதாவது தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. ஜெயில இருக்கிற மந்திரியாக வச்சிருக்கிற வரலாற்றுக்கெல்லாம் சொந்தக்கார திமுகவோட அரசு. 12 வருஷ காலம் இன்று உலகத்திலேயே இந்தியாவை தலைநிமிர செய்தவர் பிரதமர் மோடி அவர்கள். வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்துல மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடாக நமக்கென்று ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோடு, ஒரு விஷனோட இந்த இந்திய நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அதனால் அவரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு எதிராக இருக்கிறோம், இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற பொய் பிரச்சாரம் இனிமேலும் எடுபடாது. 40 எம்பிக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. ஏதாவது பிரயோஜனம் உண்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி 40 எம்பிக்களை வச்சிருக்கிறீங்களே, ஏன் உங்களால திட்டத்தை கொண்டு வர முடியல? அப்ப உங்களுக்கு 40 எம்பி கொடுத்தது வேஸ்ட் தானே மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அதனால் எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல 14ஆம் தேதி வந்த சர்க்குலரை வேண்டுமென்றே பிரதமர் வருகின்ற பொழுது வெளியிட்டு, பிரதமர் மோடி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது போல இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாடகத்தை இனிமேலும் தமிழகத்து மக்கள் நம்ப மாட்டார்கள். திரும்பவும் சொல்கிறோம், கோவைக்கு மெட்ரோ உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம். 26 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக கோவையினுடைய மெட்ரோ கனவு என்பது நிறைவேற்றப்படும். அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க அங்க கிட்ட என்ன குறை இருக்கு? ஒரு ஃபைல கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, நார்மலி எனி ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல் நம்ம பார்ப்போம், அவங்களோட செக்ரட்டரியோட, அண்டர் செக்ரட்டரியோட என்ன டாக்குமெண்ட் அதுல டெபிஷியன்சி இருக்கு, இல்ல வேற என்ன உங்களுக்கு வேணும், தாராளமா கேட்கலாம். ஏன் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நான் சொல்றேன், கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது கூட ஒரு ஃபைல் அனுப்பிச்சோன்னா என் வேலை முடிஞ்சதுன்னு யாரும் கை கழுவ முடியாதுங்க. இல்ல உள்ள நடந்த இந்த சர்க்குலர் என்ன தெரியும்? கொடுத்திருக்கிற சர்க்குலரே லாஸ்ட் பேஜ் எடுத்து வெளியில கொடுக்குறாங்கன்னா, அப்ப உள்ள நடந்த என்ன கம்யூனிகேஷன் இருக்குன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? இன்ஃபேக்ட் நம்மளோட நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில இதை குறிப்பிடுகின்ற பொழுது எனக்கு நான் பேசின ரெக்கார்டு இருக்கு. நான் கேட்கிறேன்,
உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலே இதில் இந்த விஷயத்தில் ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னே நாங்க பேசணும். ஏன் அப்போ உங்களுக்குள்ள இருந்த நடந்த இன்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கறது எங்களுக்கு அவுட் சைடர் தெரியாது. நீங்க வேணா அதை அபிஷியலா வெளியில எடுத்து சொல்ல சொல்லி கேட்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க இடையில என்ன குறை வந்தது, என்ன கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். சில சிட்டியோட ப்ராஜெக்ட் 5 months எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனா இது 15 months எடுத்துக்கிறாங்கன்னா அது என்ன அப்படின்னு அதுதான் சொல்றேன். இதுக்கு நடுவுல என்ன கம்யூனிகேஷன் அங்கிருந்து வந்துச்சு, இவங்க என்ன கொடுத்திருக்காங்க டீடைல் எங்க கிட்ட இல்ல. அது கவர்மெண்ட் தான் சொல்லணும். எத்தனை பொரிய அவங்க கேட்டு அனுப்பிச்சாங்க, எந்தெந்த தேதியில செக்ரட்டரி கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட இன்டர்னல் ஃபைல் சர்க்குலர் நோட்டிங். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் பதில சொல்ல முடியும்.